நண்பர்களே வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? ஓகே. ஆ இன்று பணத்தோட்டம் நிகழ்வின் 81வது சந்திப்பு. அறிவோம் பொருளுலகம் என்ற தலைப்புல தொடர்ந்து நம்ம சந்திப்புகள் நடத்தி வருகிறோம். அந்த சந்திப்புல இது வந்து 81வது ஆ சந்திப்பாக இந்த சந்திப்புல பாத்தீங்க இந்த சந்திப்புல பாத்தீங்க அப்படின்னா, ஆ நம்மோட ஆ இருக்கிறவங்க HDFC ஹெல்த் இன்சூரன்ஸோட சாரி HDFC லைஃப் இன்சூரன்ஸோட கிளை மேலாளர் ஆம், திரு மகாலட்சுமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி நம்ம இந்த சந்திப்புகள்ல நம்ம நிறைய நடத்தியிருக்கோம். திரும்ப திரும்ப நடத்த வேண்டிய தலைப்புகள்ல ஒண்ணு டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது எல்லா குடும்ப தலைவர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதாவது பொருளாதாரத்துல நம்ம வந்து ஒரு எல்லாருமே தன்னிறைவு பெற்றிருக்கோம்னு சொல்லிட முடியாது. இன்சூரன்ஸ் அப்படின்றது நம்ம உயிருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அந்த உயிருக்கான மதிப்பை டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும்தான் ஃபுல்ஃபில். ஒரு குடும்பத் தலைவர், அதாவது அவர்தான் வீட்டுக்கு வருமானத்தை ஈட்டிக் கொண்டு வருவார். அப்படி எடுத்துக்கொண்டு வர்ற அந்த தலைவர், அவரோட எனி கைண்ட் ஆஃப் ரிஸ்க் நடக்குது. ஆக்சிடென்ட்ல இல்லாட்டி நேச்சுரல் டெத் வாட் எவர் இட் இஸ். அப்படி ஒரு ரிஸ்க் நடந்து அந்த குடும்பத் தலைவர் மறைந்து விட்டார் என்றால், அந்த குடும்பம் வந்து தவித்து போகும். அப்படியான ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் நிதி சுமை தான் மிகப்பெரிய பாரமா வந்து நிற்கும். அவருடைய இழப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவருக்கு அடுத்து இந்த குடும்பத்தை எப்படி பாதுகாக்க போறோம் அப்படின்ற ஒரு கேள்வியோட நிதி சுமை பெரும் பாரமா வந்து நிற்கும். அப்ப அதை வந்து சரி கட்டுறதுக்கு தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இந்த காப்பீடை எடுத்தவங்களோட எனி கைண்ட் ஆஃப் ரிஸ்க் எப்படி நடந்தாலும் சரி, அது அந்த குடும்பத்துக்கு அவங்க எவ்வளவு காப்பீடு செஞ்சிருக்காங்களோ, அதாவது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், காப்பீடு அப்படின்றது இங்க வந்து பல பேர் வந்து சேவிங்ஸாவே பார்க்குறாங்க. அதுல வந்து 10 இயர்ஸ் சேவிங்ஸ் பாலிசியில போறவங்க தான் மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஆனா உண்மையிலே சேவிங் இன்சூரன்ஸ் அப்படின்றது அவசியம் இல்லாதது. எதுக்கு அது வந்து யாருக்கு அவசியமானதுன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு அவசியமானதுன்னு வேணா சொல்லுவேன். நடுத்தர மக்களுக்கு அவசியமானது வந்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் தான். ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் தான் அந்த நிதி சுமைக்கு ஈடான ஒரு தொகையை கொண்டு வரும். நீங்க 30 வயசுல இருக்கீங்க அப்படின்னா, 30 வயசுல இருக்கிற ஒரு குடும்பத் தலைவர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டா, அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தவரு கொஞ்ச காலகட்டத்துக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில தவற நேர்ந்தால், அந்த குடும்பம் ₹1,00,00,000 எந்தவித டாக்ஸ் பிடித்தமும் இல்லாமல் வரும். அப்படி வரும்போது அந்த குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. ஸோ மத்த பாலிசிஸ்லாம் அப்ப வந்து அ காப்பாத்தாதா சார் அப்படின்னு கேட்டா, காப்பாத்தாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு சேவிங்ஸ் பாலிசில நீங்க வந்து ₹1,00,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணா கூட, அந்த பாலிசி குடுக்குற கவரேஜ் எவ்வளவு தெரியுங்களா? 10,00,000மோ, 20,00,000மோ தான் இருக்கும். ஆனா, ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசில நீங்க 30 வயசுல இருக்கீங்கன்னா, ரெகுலர் பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா, 30,000க்கு கீழ தான் இருக்கும். ஸோ ஒரு 30,000க்கு உங்களுக்கு ₹1,00,00,000 கவரேஜ் இருக்கும். இதே தானே லிமிட்டட், அதாவது 10 வருஷத்துல என்னோட ஆக்டிவ் கேரியர் பீரியட் இதுதான். இந்த பீரியடுக்குள்ள நான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் நான் கட்டி முடிச்சிடுறேன். ஆனா என்னோட லைஃப்க்கும் எனக்கு கவர் கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்க. 85 வயசு வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ அந்த பாலிசி தான், அந்த பாலிசியில எடுத்துக்கும் போது, பாலிசி எடுத்த அந்த முதல் நாள்ல இருந்தே தானே அவருக்கு கவர் ஆரம்பிச்சிருது. ஸோ அவருக்கான ரிஸ்க் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பம் ₹1,00,00,000 இல்லாட்டினா அவரு ஒரு ₹2,00,00,000 அவர் வருமானத்துக்கு ஏத்த மாதிரி எவ்வளவுனாலும் பண்ணலாம். நான் ₹1,00,00,000ன்றது ஒரு மினிமம் தொகையாத்தான் நான் இங்க சொல்றேன். ஸோ உங்கள்ல பல பேருக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பத்திய புரிதல்
இருக்கலாம், இல்ல குறைவாக இருக்கலாம். அதற்காகத்தான் இந்த சந்திப்பு. இந்த சந்திப்பு மிகவும் அவசியம். ஏன்னா, பொருளாதார தனிமனித பொருளாதார விதிகளில் 2ஆம் விதி அப்படின்னு நாங்க சொல்றது காப்பீடைத்தான் நாங்க சொல்லுவோம். அதாவது ஆயுள் காப்பீடு. இந்த ஆயுள் காப்பீடுல குறிப்பா நான் சொல்றது என்ன அப்படின்னா, டெர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் 2வது முக்கியமான விதி. ரூல் நம்பர் 2 அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஸோ இந்த ரூல் நம்பர் 2 எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது இந்த கோவிட்ல நம்ம கண்ணு முன்னாடி பல குடும்பங்கள் இறந்த குடும்ப தலைவர்கள் தவறும் போது அந்த குடும்பம் ஏற்பட்ட அந்த நெருக்கடியை பார்க்கும்போது நம்ம உணர்ந்திருப்போம். இது பயமுறுத்துறதுக்காக சொல்லல. ஒரு வீடுன்னு கட்டிட்டோம்னா அந்த வீட்டுக்கு நம்ம பாதுகாப்புக்கு 4 சுவர் கட்டுற மாதிரி தனிமனித பொருளாதாரத்திலையும் ஒரு 4 சுவர் இருக்கு. முக்கியமான சுவர். மருத்துவ காப்பீடு, ஆயுள் காப்பீடு, அப்புறம் வந்து சேமிப்பு, முதலீடு. மேல ஒரு ரூஃப் அப்படின்னா அது வந்து ரிட்டையர்மெண்ட் பாலிசியா 5வது சுவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 5 சுவர்ல ஒரு சுவர் இல்லாட்டினாலும் அந்த வீடு வந்து பாதுகாப்பான வீடா இருக்க முடியாது. ஸோ நீங்களும் இந்த 5 விதிகளையும் ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு அந்த 5 விதிகளில் 2ஆம் விதியான டேர்ம் இன்சூரன்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்மோடு திரு மகாலட்சுமி அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவங்க வந்து HDFC லைஃப்ல இருக்காங்க. HDFC லைஃபோட டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி பத்தி உங்களுக்கு விளக்கி கூற உள்ளார்கள். HDFC லைஃப் நிறுவனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு LICக்கு அடுத்து நம்பர் 1 நிறுவனம் அப்படின்னா HDFC லைஃப் தான். அவங்களுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப அதிகம். ஸோ இந்த நிறுவனத்தில் இந்த நிறுவனம் வந்து இன்சூரன்ஸ் அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள்ல ஒரு பயணியர் நிறுவனம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவங்க ரிசர்ச் அண்ட் ஸ்டடி பண்ணி கொண்டு வந்த பாலிசியை தான் இங்க பல இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் முதல்ல உண்மையான டேர்ம் இன்சூரன்ஸா கொண்டு வந்தது HDFC லைஃப் தான். அதுக்கு முன்னாடி LICல இருந்தது எல்லாமே சேவிங்ஸ் பாலிசியை மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை பத்தி சொல்றதே இல்லை. ஆனால் இவங்க அதிகமா ப்ரொமோட் பண்ணது டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி தான். அதுக்கு அடுத்து தான் மற்ற பாலிசி எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் 60 வயசுல வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த பாலிசியை வந்து 85 வயசு வரைக்கும், அதுக்கும் அதிகமா 100 வயசு வரைக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து 100 வயசு வரைக்கும் உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க முடியுமா அப்படின்னா HDFC லைஃப்ல முடியும். அதற்கான வழிகள்லாம் இருக்கு. ஸோ அப்படியான ஒரு நிறுவனத்துல இருந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி பத்தி நமக்கு எடுத்து சொல்றதுக்காக திரு மகாலட்சுமி அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ திருமதி மகாலட்சுமி அவர்களை வரவேற்று இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி பத்தி நம்மளுடைய கூட்டத்தில் விரிவுரையாற்ற அழைக்கிறேன். சார் குட் ஈவினிங் சார். சார் கேக்குதா சார்? கேக்குதுங்க மேம், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு பார்த்தோம்னா டேர்ம் இன்சூரன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதை பத்தி சார் ரொம்ப பிரீஃபாவே சொல்லிட்டாங்க. டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்க்காகவே. அதை சொன்னோம் அப்படின்னா அது வந்து அப்படியே நம்மளோட லைஃப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை பத்தி அதோட நீட் என்ன அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஃபேமிலிலையும் அதோட நீட் என்னன்றது நல்லாவே புரியும். அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு 2 ஃபேமிலி இருக்காங்க. 2 ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க 2 பேருமே சேம் இன்கம் தான் வாங்குறாங்க, சேம் லைஃப் ஸ்டைல் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் ஒரு வீடு வாங்கியிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க, எல்லாமே லோன்ல வாங்கியிருக்காங்க. பசங்களோட ஸ்கூலோட எஜுகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இன்னொரு ஃபேமிலியும் அதே மாதிரிதான், வீடு எல்லாமே லோன்ல இருக்கு. அது கூட ஸ்கூலிங்ஸும் பசங்களோட ஸ்கூலிங்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேர்த்துல வந்து ஒருத்தவங்க மட்டும் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து எடுக்கல. ஒரு 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 ஈவெண்ட்ல வந்து அவங்க 2 பேருமே இறந்துடுறாங்க. அவங்க இன்கம் ஏர்ன்டு பர்சன் வந்து இறந்துடுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா
அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து போட்ட குடும்பம் வந்து சேம் லைஃப் ஸ்டைல் வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா அவங்க ஏர்ன் பண்ணி இருந்து என்ன ஏர்ன் பண்ணுவாங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து கொடுக்குது. அதாவது இப்போ 1 crore வந்து வருது அப்படின்னா 1 crore அவங்க இறந்துருக்காங்க, இப்போ 1 crore கவரேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த 1 crore அப்படியே கொடுக்குறாங்க. அந்த அந்த 1 crore வந்து அந்த ஃபேமிலி வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு அதுல இருந்து வர்ற இன்கம்ல வந்து அவங்க ஃபேமிலி வந்து அதே சேம் லைஃப் ஸ்டைல் வந்து ரன் பண்றாங்க. ஆனா இன்னொரு ஃபேமிலியில வந்து டேம் இன்சூரன்ஸ் எடுக்காதவங்க ஃபேமிலியில அப்படியே எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க் ஆகுது. அடுத்து யார் இதை பே பண்றது அப்படின்றது அவங்க 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 அந்த ஃபேமிலியோட பிரெட் வின்னர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து இருந்தாலும் அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றதுதான் அந்த குடும்பத்தோட ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். அப்ப இந்த 2 ஃபேமிலியில வந்து ப்ரொடக்ஷன் பிளான் வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து எப்படி செக்யூர் பண்ணுதுன்னு பாத்துக்கோங்க. அப்ப யார் இன்கம் ஏர்ன் பண்றாங்களோ அவங்களோட பினான்சியல் ப்ரொடக்ஷனுக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எந்த இன்சூரன்ஸ் எந்த இது எடுக்கிறோமோ இல்லையோ டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம எடுத்து வச்சுக்கணும். எந்த சேவிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுலனாலும் சேவ் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, கோல்டு இருக்கு, எதுலனாலும் நம்ம சேவிங்ஸ்ன்றது வந்து பண்ணிக்கலாம். ஆனா இந்த ப்ரொடக்ஷன்ன்றது வந்து இதுல மட்டும்தான் பண்ண முடியும், இன்சூரன்ஸ்ல மட்டும்தான் பண்ண முடியும். அதுவும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது இன்சூரன்ஸ்ல மட்டும்தான் பண்ண முடியும். இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஏர்ன் பண்ற ஒவ்வொருத்தவங்களும் எடுத்து வச்சுக்கிறது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இப்ப இதுலதான் ஒய் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு பார்க்க போனோம் அப்படின்னா பினான்சியல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியோட பினான்சியல் ப்ரொடெக்ஷன். இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டல் டெத் கவரும் நம்ம சேர்த்து கொடுப்போம். இப்போ ஏதாச்சும் ஆக்சிடென்ட் மூலமா அவங்களுக்கு ரிஸ்க் ஆகுது அப்படின்னா, நிறைய ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்சிடென்டல் ரிஸ்க் சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தை அவங்களுக்கு 2 crore அமௌண்ட் வந்து கிடைக்கும். 1 crore தான் பேஸ் அமௌண்ட் இருக்கும், 2 crore கிடைக்கும். அந்த மாதிரி அவங்களோட ரிஸ்க், அவங்களோட ஒர்க் ஜாப்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து அந்த பாலிசியை வந்து எடுத்துக்கலாம். நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அந்த பாலிசியை. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி வந்து பாத்தீங்கன்னா சார் பிரீஃபாவே கொடுத்திருந்தாங்க. ஹெச்டிஎஃப்சி வந்து எப்படி கம்பெனி, அதாவது எல்ஐசிக்கு அப்புறம் வந்து எல்ஐசி வந்து ஒரு 70 years வந்து இருக்கிற கம்பெனி. அப்ப அவங்களுக்கு அடுத்து பிரைவேட் இன்சூரன்ஸ்ன்றது ஒரு 2000 தான் கொடுத்தாங்க. ஐஆர்டி வந்து 2000 தான் பிரைவேட்டே ஆரம்பிச்சாங்க. அப்ப இப்ப 24 years தான் அது ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் வாங்கின கம்பெனி வந்து ஹெச்டிஎஃப்சி. அப்ப அந்த ஹெச்டிஎஃப்சி வந்து பாத்தீங்கன்னா அப்ப வெறும் 200 crore அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப வந்து அவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா 2.5 lakhs crore வந்து இப்ப இருக்கு. அப்ப அதோட growth நீங்க பாத்துக்கோங்க, ஹெச்டிஎஃப்சி லைஃபோட growth நீங்க பாத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பிராண்ட்ல வந்து நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து கண்டிப்பா வந்து நல்ல, அதாவது நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை. நம்ம இருக்கும் போதே நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, நம்மளுக்கு அப்புறம் இது கொடுப்பாங்களா அந்த மாதிரி எதுவும் நம்ம வந்து பயப்படணும்ன்ற இது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி பிராண்ட் இது ஹெச்டிஎஃப்சி அப்படிங்கிறது. மேம் நெக்ஸ்ட் ஸ்லைடு போங்களேன். அதுக்கடுத்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் ஹெச்டிஎஃப்சி பத்தி சொல்லிட்டேன். ஹெச்டிஎஃப்சில வந்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு, டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் இருந்தா மட்டும்தான் கவரேஜா அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு கொஸ்டின் இருக்கும்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கவரேஜ்னு எடுக்கும்போது கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் எடுத்துக்கலாம். இது போக வந்து ஆக்சிடென்டல் டெத் கவர் எடுத்துக்கலாம். இது போக ஆக்சிடென்டல் டெத் கவர், அதுக்கடுத்து கிரிட்டிக்கல் இல்னஸ், அப்புறம் ஆக்சிடென்ட் டிசேபிலிட்டி ரைடர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அப்புறம் இந்த பிளான்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஏடிசி பெனிஃபிட்டும் இருக்கும். இப்போ 1.5 lakhs வரைக்கும் ஏடிசி பெனிஃபிட். பிரீமியம் வந்து அஃபோர்டபுளா இருக்கும். இந்த இதுல வந்து நம்ம எவ்வளவு வருஷம் வரைக்கும் மேக்சிமம் கவரேஜ் கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல் டேர்ம் இன்சூரன்ஸ் ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 50 வயசு வரைக்கும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இல்லைன்னா 10 வருஷம், மேக்சிமமே 10 years தான் கொடுப்பாங்க. இப்ப நான் 25 வயசுல டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னா எனக்கு 35 வயசு வரைக்கும் தான் கவரேஜ் இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து 50 years வரைக்கும் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 60 years வரைக்கும் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி 40 years டேர்ம் கொடுத்தாங்க, மேக்சிமம் 40 years. அதாவது நான் 25 வயசுல எடுத்தேன்னா எனக்கு 65 வயசு வரைக்கும் தான் கவரேஜ் இருக்கும். அந்த மாதிரி டேர்ம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 85 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. நம்மளோட 85 வயசு வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க.
இதுல இன்னொரு இது என்ன அப்படின்னா, எனக்கு எதுவுமே ரிட்டர்ன் வராதா, நான் சப்போஸ் நான் 85 வரைக்கும் இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல எனக்கு எதுவுமே ரிட்டர்ன் வராதா அப்படின்லாம் ஒரு சில பேர் கேட்பாங்க. அப்ப நான் எதுவுமே வராத பட்சத்துல நான் ஏன் பே பண்ணணும் அப்படின்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப நம்ம கட்டுற பிரீமியத்தை வந்து நம்மளுக்கு எதுவுமே ஆகாத பட்சத்துல நம்மளுக்கு ரிட்டர்னும் கொடுத்துருவாங்க. அந்த ஆப்ஷன் வேணுனாலும் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த பெனிஃபிட்ஸ் தான் இதுல இருக்கு. அதாவது 85 வரைக்கும் கவரேஜ் எடுத்துக்கலாம், பினான்சியல் ப்ரொடெக்ஷன் இருக்கு, டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு, இது போக கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்கு, ரைடர்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்மளோட டேர்ம் பிளான்ல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எது வேணுமோ அதை கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். அந்த நம்ம ஹெச்டிஎஃப்சி லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பிளான் இருக்கு, ஹெச்டிஎஃப்சி லைஃப் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பிராண்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இதுல வந்து நான் கம்மியா இருக்கு. ஆனா இப்ப ரீசெண்டா வந்ததுல வந்து பாத்தீங்கன்னா 99.65% இருக்கு கிளைம் செட்டில்மெண்ட். எப்பயுமே ஒரு கம்பெனி வந்து எதுல வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்னா கிளைம் செட்டில்மெண்ட்ல வந்து அதிகமா இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளவு கிளைம் செட்டில் பண்றோமோ, இப்ப வர்ற கிளைம் எல்லாத்தையுமே வந்து செட்டில் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஒரு சில இதுல வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா நம்ம வந்து மேக்சிமம் வந்து கிளைம் வந்து செட்டில் பண்ணிருக்கோம் 99.56%. அந்த மீதி இருக்கிற பெர்சன்டேஜும் எதனால வந்து கிளைம் வந்து செட்டில் ஆகாம இருந்திருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து பாலிசியை டிஸ்கன்டினியூ பண்ணியிருப்பாங்க பொதுவா. இல்ல அப்படின்னா அவங்க லாக்ஸேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துலதான் அந்த கிளைமே ரிஜெக்ட் ஆயிருக்கும். நம்ம பொதுவா வந்து கிளைமை வந்து ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க. டெத் கிளைமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு காலையில வந்து அவங்க டெத் கிளைம் போட்டு போறாங்க அப்படின்னா, நாளைக்கு மறுநாள் மத்தியானம் வந்து அவங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள 24 ஹவர்ஸ் நாளைக்கு காலையில மறுநாள் காலையிலக்குள்ள அவங்களுக்கு கிளைமே செட்டில் ஆயிருது. இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருக்கிற பட்சத்துலதான் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்றதுனாலதான் கொஞ்சம் கிளைம் டிலே ஆகும். மத்தபடி கிளைம் செட்டில்மெண்ட்ல வந்து ஹெச்டிஎஃப்சி அடிச்சுக்கவே முடியாது. இது போக பாத்தீங்கன்னா இதுல வந்து அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை விட இப்போ 2.5 lakhs crore வந்து வந்திருக்கு. இது போக இதுல வந்து பாத்தீங்கன்னா 9 crore லைஃப்ஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து 13 month பெர்சிஸ்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து எப்படி அவங்களோட ப்ராஃபிட் எல்லாம் இது பண்றாங்க அப்படின்னா 13 month, அதாவது அடுத்த வருஷம் ரெனிவல் பிரீமியம் வரதை வச்சுதான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 87% வந்து நம்ம இருக்காங்க. இது இது வந்து 87ன்றது நல்ல பெர்சன்டேஜ். மற்ற கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா 60, 65 அவ்வளவுதான் வச்சிருப்பாங்க. ஆனா 87% வந்து இண்டஸ்ட்ரியிலேயே நல்ல இது பண்ற பெர்சன்டேஜ் தான் 13 month பெர்சிஸ்டன்சி. இது போக நம்ம இதுல வந்து இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் இவங்க எல்லாமே வந்து 1.5 lakhs வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சியோட ஓவர்வியூ தான். ஹெச்டிஎஃப்சியோட பிராண்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான் இந்த ஸ்லைடு. நெக்ஸ்ட் ஸ்லைட். இது வந்து இப்ப கூடிருச்சு 99.65% கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. இப்ப லேட்டஸ்டா வந்த அப்டேட். நெக்ஸ்ட் ஸ்லைடு. நெக்ஸ்ட். இப்ப பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் கிளிக் டு ப்ரொடெக்ட் சூப்பர் அப்படின்ற பிளான் தான் நம்ம வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் கீ ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதுதான் இந்த ஸ்லைட்ல இருக்குது. இதுல வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னா உங்களோட பினான்சியல் ப்ரொடெக்ஷன் இருக்கும். இது போக இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் இருக்குது. இது போக வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப வந்து 1 crore தான் கவரேஜ் எடுத்திருக்கேன். ஆனா எனக்கு வந்து இப்ப இருக்கிற சேலரிக்கு இது போதும். நான் இதே பிளான்லயே என்னோட கவரேஜ் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிற பட்சத்துல நான் வந்து இன்க்ரீசிங் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு எவ்ரி 5 years ஒன்ஸ் வந்து 10% சம் அஷ்யூர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப் டு 200%. இப்ப நான் 1 crore சம் அஷ்யூர்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துல அது 1 crore 10 lakhs இருக்கும். அதுக்கடுத்த 5 வருஷத்துல, அதாவது 10வது வருஷத்துல 1 crore 5 lakhs 10% இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்து வந்து 120 இருக்கும். அப்படி ஒவ்வொரு 5 yearsலயும் வந்து பாத்தீங்கன்னா 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப் டு 200% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகாது. அது மாதிரி இன்னொரு என்ன அப்படின்னா, இந்த ஹெச்டிஎஃப்சி கிளிக் டு ப்ரொடெக்ட் சூப்பர் பிளான்ல பொறுத்த வரைக்கும்
ஸ்மார்ட் எக்ஸிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஸ்மார்ட் எக்ஸிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நான் ஒரு 50 வருஷம் பாலிசி டேர்ம் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்க்கு வந்து நான் அதை வந்து இது பண்ண முடியாது, அதுல இருந்து எக்ஸிட் ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் 30 இயர்ஸ், அப்புறம் லாஸ்ட் 5 இயர்ஸ், 50 இயர்ஸ் பாலிசி டேர்ம் போட்டிருக்கேன் அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் அப்படின்னா 45. ஃபர்ஸ்ட் 30 இயர்ஸ்க்கு நான் வந்து அதுல இருந்து நான் எக்ஸிட் ஆனேன், அதாவது நான் வேணாம் அப்படி சொல்லி நின்னேன் அப்படின்னா எனக்கு எந்த அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த 30ல இருந்து 45 வரைக்கும் ஏதாச்சும் ஒரு இதுல வந்து எனக்கு என்னை டிபெண்ட் பண்ணி யாரும் இல்ல, எனக்கு இப்போதைக்கு இந்த அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, அந்த பாலிசில இருந்து குவிட் பண்ணி வெளியே வந்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் எக்ஸிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல நம்ம கட்டின அமௌண்ட்டை திரும்ப கொடுத்துடுறாங்க. அப்படின்னு நம்ம நார்மல் பேஸ் பிளான்லயே இந்த 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 இது இருக்கு, இந்த பெனிஃபிட் இருக்கு. நம்மளுக்கு வேற எந்த கம்பெனிலயும் இந்த பெனிஃபிட் இருக்காது. ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் எடுத்தா மட்டும்தான் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் வந்து இந்த பாலிசி டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து நம்ம இருக்கிற பட்சத்துல பிரீமியத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஸ்மார்ட் எக்ஸிட்ன்ற ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 30 இயர்ஸ்க்கு நம்ம எடுக்க முடியாது, அது மாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து எடுக்க முடியாது. அந்த இன்பிட்வீன்ல நமக்கு எப்பயாச்சும் அமௌண்ட் தேவைப்படுச்சுன்னா நம்ம அமௌண்ட்டை வாங்கிட்டு வெளியே வந்துக்கலாம். தரமாட்டேன் எப்பவுமே டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்ஸ் பிரீமியம் பே பண்ணிட்டோம் அப்படின்னா அது திரும்ப வராதுன்னு தான் நினைப்போம் நம்ம. பொதுவாக அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த பிளான்ல டிஃபால்ட்டா இந்த ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைடு. இதுதான் முக்கியமான ஸ்லைடு. இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தாதான் நம்ம வந்து எடுக்க முடியும். இது போக வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஏஜ் வந்து 65 இயர்ஸ் வரைக்கும் நம்ம இந்த பிளான் கொடுத்துட்டு இருக்கோம். 65 வயசு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் இந்த பிளான் கொடுக்கலாம் அப்படின்னா இன்கம் ஏர்ன்டு பர்சனுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். இப்ப 18 வயசு ஆயிடுச்சு ஒருத்தவங்களுக்கு, அவங்களுக்கு கொடுக்கலன்னா அவங்க ஸ்டூடெண்டா இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அவங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் வந்து இருக்கணும். இன்கம் ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து இதை கொடுக்க முடியும். இப்ப சேலரிடா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களோட சேலரி ஸ்லிப் வந்து லாஸ்ட் 3 months, இது போக சேலரி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கணும். லாஸ்ட் 6 months அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இது வந்து சேலரி இருக்கு. இதே இது பிசினஸ் பீப்புளா இருந்தாங்க அப்படின்னா எவ்ரி இயர் வந்து ஐடி ஃபைல் பண்ணிருக்கணும். மினிமம் 4 lakhs ஐடி ஃபைல் பண்ணியிருந்தாதான் அந்த நம்ம இதுக்கு அப்ளைவே பண்ண முடியும். இதே 3.5 lakhs பண்ணிருக்காங்க அப்படின்னா பண்ண முடியாது. லாஸ்ட் 3 years வந்து ஐடி வந்து ஃபைல் பண்ணிருக்கணும். சேம் டேட்டட் ஐடியா இருக்கக்கூடாது. இப்ப சேம் டேட்டட் ஐடினா என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் வாங்குறதுக்காக இந்த வருஷம் ஃபைல் பண்ணிருப்பாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த 3 yearsக்கும் சேர்த்து இந்த வருஷம் ஃபைல் பண்ணிருப்பாங்க. அவங்க ஃபைலிங் இயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபைல் பண்ணிருப்பாங்க. ஆனா எந்த வருஷத்தோடதே இந்த வருஷம் ஃபைல் பண்ணிருப்பாங்க, போன வருஷத்தோடதே இந்த வருஷம் ஃபைல் பண்ணிருப்பாங்க, அடுத்த வருஷத்துக்கு அதுக்கு முந்தின வருஷத்தையும் இந்த வருஷம் ஃபைல் பண்ணிருப்பாங்க. அப்படி இருந்தா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து ஃபைல் பண்ணிக்கணும். லாஸ்ட் 3 years இருந்தாதான் அக்செப்ட் பண்ணுவாங்க. இது போக இதெல்லாம் 50 lakhsக்கு. இதே எனக்கு 1 crore மேல கவரேஜ் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 crore மேல வேணும் அப்படின்னா 5 lakhsக்கு மேல வந்து சேலரி இருக்கணும். சேலரிடா இருந்தாலும் சரி, அவங்க ஐடி ஃபைல் பண்ணியிருந்தாலும் சரி, 5 lakhsக்கு மேல பண்ணியிருந்தாதான் 1 crore வந்து நமக்கு, அதாவது 50 lakhsக்கு மேல எடுக்கிறதுனாலே நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது போக இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு கவரேஜ் இருக்கும். அதாவது 18ல இருந்து 35 years வரைக்கும் 25 times வந்து நம்மளுக்கு கவரேஜ் இருக்கும். 25 timesனா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு 10 lakhs சேலரி வாங்குறாங்க பெர் இயருக்கு அப்படின்னா, அவங்களோட சிடிசி வந்து 10 lakhs இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேக்சிமம் கவரேஜ் வந்து 2.5 crore வந்து நம்ம கொடுக்கலாம். யாருக்கு அப்படின்னா 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு. இதேதான் அவங்க வந்து 35ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 20 times கொடுக்கலாம். அப்புறம் 40ல இருந்து 45 அப்படின்னா 15 times கொடுக்கலாம். அப்படியே நம்மளுக்கு கம்மியாயிட்டே வரும். இப்ப 55ல இருந்து 60 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 times தான் அவங்களோட இன்கம்ல இருந்து கொடுக்க முடியும். இப்ப அவங்க வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்றாங்க. இப்ப ஒரு 60 yearsல இருக்காங்க. அவங்க வந்து இப்ப ஐடி ஃபைலிங்ல வந்து 10 lakhs காமிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் வந்து 5 times தான் கொடுக்க முடியும். அப்படின்னா 50 lakhs தான் கொடுக்க முடியும். ஏன் அவங்க ஐடி ஃபைலிங்ல 10 லட்சம் காமிச்சிருக்காங்கல்ல, நீங்க தான் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல எடுத்தாலேயும் 1 crore கொடுப்பீங்கல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏஜை பொறுத்தும் நம்ம வந்து எத்தனை டைம்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அது மாதிரி இன்னொரு இது என்ன அப்படின்னா, இதுல ஃபுல்லா நம்ம இப்ப 85 வரைக்கும் கவரேஜ் இருக்கு அப்படின்னா 85 வரைக்கும் நம்ம பே பண்ணணும்னு தேவை கிடையாது. லிமிட்டடா பே பண்ணிக்கலாம்.
லிமிட்டடானா சிங்கிளா பே பண்ணிக்கலாம், இல்ல 5 இயர்ஸா பே பண்ணிக்கலாம், இல்ல 10 பே பண்ணலாம், இல்ல 12 பே பண்ணலாம், இல்ல ரெகுலராவும் பே பண்ணிக்கலாம். ரெகுலரானா நம்ம 85 வரைக்கும் நம்ம பே பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல அந்த மாதிரி இது பண்ண முடியாது, நான் ஏர்ன் பண்ணிட்டே இருக்கும் போதே பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம பே பண்ணிக்கலாம். இல்ல 12 இயர்ஸ்னா பிரீமியம் கூட வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா 60 இயர்ஸ் வரைக்கும் கூட நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம்ல, அப்ப வரைக்கும் கூட நம்ம பே பண்ணிக்கலாம். 60 இயர்ஸ்னா ஒரு இப்ப 25 வயசுல இருக்கவங்களுக்கு ஒரு 35 வருஷம் அந்த மாதிரி கூட நம்ம பே பண்ணிக்கலாம். 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து பே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லிமிட்டடா நம்மளோட சூஸ் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட பிரீமியத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல அவ்வளவு வருஷம் எல்லாம் பே பண்ண மாட்டேன், 5 இயர்ஸ்லயே நான் பே பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் 5 பே மட்டும் போட்டுட்டு 5 பே பிரீமியம் பே பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டியும் நம்மகிட்ட இருக்குது. இது போக இந்த லைஃப் பிளஸ் லைஃப் கோல் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லைஃபும் லைஃப் பிளஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா லைஃப்னா பேஸ் கவர் அப்படியே இருக்கும். 1 கோடி ரூபாய் கவரேஜ் அப்படின்னா 1 crore அப்படியே இருக்கும். இது லைஃப் பிளஸ் அப்படின்றது எல்லாருக்கும் நான் இதை சஜஸ்ட் பண்றது இல்ல, லைஃப் பிளஸ் ஆப்ஷனு. ஏன்னா எல்லாருமே பிரீமியம் வந்து என்னால அதிகமாலாம் பே பண்ண முடியாது, நான் வந்து எனக்கு கமிட்மெண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி பிரீமியத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஓரளவுக்கு பேஸா எனக்கு 1 crore கவரேஜ் இருந்தா போதும் அப்படின்றவங்களுக்கு அது இது பண்ணிக்கலாம். இது போக ரொம்ப ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்றது அந்த மாதிரி ஜாப்ல எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அதிகமா டிராவலிங்லயே தான் இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டல் ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கும். அதனால நான் அந்த லைஃப் பிளஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுப்பேன். ஏன் அப்படின்னா லைஃப் பிளஸ் அப்படின்னா 1+1, அதாவது நார்மல் ரிஸ்கான 1 crore தான் கவரேஜ் வரும். இதே இது அவங்க ஆக்சிடென்ட் மூலமா ரிஸ்க் நடக்கிற பட்சத்துல இன்னொரு 1 லட்சம் சேர்ந்து அடிஷனல் 1 கோடி ரூபாய் சேர்ந்து அடிஷனலா கிடைக்கும். அதாவது அதே பர்சன் இதே பாலிசி எடுத்திருக்காங்க, ஆனா லைஃப் பிளஸ் ஆப்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா நார்மல் ரிஸ்க் அப்படின்னா 1 crore கொடுப்பாங்க, ஆக்சிடென்டல் ரிஸ்க் அப்படின்னா 2 crore கொடுப்பாங்க. அப்ப பிரீமியம் வந்து டபுள் ஆகுமா அப்படின்னு கேட்டா டபுள் ஆகாது. பிரீமியம் டிஃபரன்ஸ் வந்து வெறும் இப்ப இவங்க இந்த இதுக்கு வந்து ஒரு 20,000 பே பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 23,000 24,000 பே பண்ணுவாங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா அதோட பெனிஃபிட் வந்து ஹியூஜா இருக்கும். இது வந்து இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன், அவங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கிடுவாங்க. இது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்றவங்களுக்கு இது ஆப்டா இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து ஆப்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஆப்ஷனோட பெனிஃபிட் வந்து இது பண்ணிருக்காங்க. லைஃப் ஆப்ஷன்னா என்ன சொன்னேன், வெறும் பிளைனா இருக்கும், பேஸ் சம் அஷ்யூர்ட் மட்டும்தான் இருக்கும். அவங்க பே பண்ணிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 6th இயர் வரைக்கும் பே பண்றாங்க. பே பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க இறந்துடுறாங்க. பாலிசி டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா ஆனா 40 இயர்ஸ் டேர்ம் எடுத்திருக்காங்க. ஆனா அவங்க 7 இயர்ஸ் தான் டோட்டலாவே பே பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களோட பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 1 crore கொடுத்துட்றாங்க. 7th பாலிசி இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 1 crore வந்து கொடுத்துட்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பே பண்றது வந்து இதே ஒரு இதுலதான் நான் வந்து ஒரு டெத் பெனிஃபிட் வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா 25,000 தான் அவங்க பே பண்ணாங்க. ஆக்சுவலா அவங்க ரெகுலர் பிரீமியம் போட்டிருந்தாங்க 25. அவங்களுக்கு ஏஜும் கம்மி, 25,000 தான் பே பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 இயர்ஸ் தான் பாலிசி பே பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 1+1 crore போட்டிருந்தாங்க, அதாவது ஆக்சிடென்டல் டெத் கவரும் சேர்ந்து போட்டிருந்தாங்க. அவங்க ஆக்சுவலா வந்து ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டாங்க பார்த்துக்கோங்க. அப்ப அவங்க ஃபேமிலில இருந்து கிளைமுக்கு வந்தாங்க. அப்ப வரும்போது 1 crore தான் அவங்களுக்கே வரும்னு நினைச்சுக்கிட்டு வந்தது. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எடுத்ததுனால அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆனது 2 crore வந்து கிரெடிட் ஆச்சு. இது வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து அவங்க இல்ல அப்படின்றது பெரிய லாஸ் தான். ஆனா இந்த அமௌண்ட் வந்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் இருந்து என்ன பண்ணுவாங்களோ அதை வந்து இந்த அமௌண்ட் வந்து அவங்க ஃபேமிலிக்கு பண்ணுச்சு. அதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் வந்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது. இப்ப சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கோவிட்க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து கஸ்டமர் போய் நான் பேசினேன் அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து யாருமே வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க.
அதுல நான் இருக்கும்போது எனக்கு என்ன வருமோ அதை சொல்லுங்க, டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்குலாம் ஒன்றும் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கோவிட்ல வந்து எல்லாருமே அவங்க ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு அவங்களாம் இப்ப அதுவும் இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஆடு எல்லாமே இதை பார்த்துதானே இத அதாவது என்னன்னா ஒரு நாளைக்கு வந்து 50 ரூபால வந்து 1 கோடி ரூபாய் கவரேஜ், பெர் டே 50 rupees அந்த மாதிரி ஆட் எல்லாம் பார்த்துட்டு வந்து இது என்ன பிளான், 1 crore கவரேஜ் இருக்கும் அந்த மாதிரிலாம் கேட்கிற அளவுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த டேர்ம் இன்சூரன்ஸோட இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு. எல்லாருமே மேக்சிமம் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கல அப்படின்னா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாலிசி. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ரெஃபர் பண்ணி இதை எடுத்து வைக்க சொல்லுங்க கண்டிப்பா. நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்ப நான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதாவது பேஸ் கவர் 1 crore, அது வந்து ஆக்சிடென்ட் மூலமா இறந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி 1 crore கிடைக்கும் அப்படிலாம் சொன்னோம்ல. அப்ப இது மட்டும் இருந்தா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படின்னு கேட்டா இருக்காது. ஒரு அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் இதாதான் இருக்கும். இதே இது ஒரு ரைடரோட சேர்த்து எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனா இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரீமியம் கூட வரும், ஆனாலும் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் சொல்யூஷனா இருக்கும். இதுல என்ன அப்படின்னா ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி ரைடர் அப்படின்றது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இன்கம் பெனிஃபிட் அண்ட் ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி ரைடர். இந்த ரைடர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம 1 crore வரைக்கும் 1 crore வந்து பேஸ் சம்மசூட் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இன்கம் பெனிஃபிட் ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி ரைடரும் 1 crore எடுத்துக்கலாம். இந்த 1 crore ரைடர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பாலிசி எடுத்து அவங்களுக்கு வந்து டிசேபிள் ஆகிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து 1% சம் அஷ்யூர்ட் வந்து மந்த் ஆன் மந்த் இன்கமா கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 10 yearsக்கு கொடுப்பாங்க. இப்போ 1 crore 1% சம் அஷ்யூர்ட் வந்து 1 lakh. அப்ப அந்த 1 lakh வந்து எவ்ரி மந்த் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 10 years, அதாவது 120 monthக்கு வந்து அந்த 1 lakh வந்து கொடுப்பாங்க. இது வந்து பிரீமியம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பிரீமியமே பாத்தீங்கன்னா வெறும் 3000 அவ்வளவுதான் வரும். அதாவது பேஸ் பிரீமியத்துல இருந்து இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அவ்வளவுதான் வரும். ஆனா இதோட பெனிஃபிட் வந்து அதிகமா இருக்கும். அதாவது கம்மியான பிரீமியம்ல பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கும். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருந்து அடுத்த ஒரு 15 yearsக்கு மட்டும் இந்த ரைடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த பாலிசி டேர்ம் வந்து இப்ப ஒரு 30 yearsல எடுக்கிறேன் அப்படின்னா அடுத்து ஒரு 45 years வரைக்கும் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து ரைடர் எடுத்துக்கலாம். அப்ப அதுக்குன்னு தனியா சம் அஷ்யூர்ட் நம்ம போடுறோம். 1 crore போடலனாலும் ஒரு 10 lakhs போடுறனாலும் போட்டுக்கலாம், 20 lakhs போடுறனாலும் போட்டுக்கலாம். அது நம்மளோட விஷயம் தான். கஸ்டமைஸ் பண்ணி நம்ம எவ்வளவு போடணும் போட்டுக்கலாம். ஆனா அடுத்த 15 வருஷத்துக்கு நம்மளுக்கு வந்து இந்த கிரிட்டிக்கல் இல்னஸோட கவரேஜ் இருக்கும். அப்ப வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ்ல ஏதாச்சும் ஒண்ணு வந்து டயக்னைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிரிட்டிக்கல் இல்னஸ்க்குன்னு தனியா சம் அஷ்யூர்ட் எடுத்திருக்கோமோ அந்த சம் அஷ்யூர்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க டயக்னைஸ் பண்ற பட்சத்துல, கிரிட்டிக்கல் இல்னஸ் டயக்னைஸ் பண்ற பட்சத்துல. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சம் அஷ்யூர்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் பாலிசி கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். கண்டினியூ ஆயிட்டு டெத் பெனிஃபிட் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதாவது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து டெத் பெனிஃபிட்னா நம்ம பேஸ் சம் அஷ்யூர்ட் இருக்குல்ல அதை கொடுத்துட்டு வந்து பாலிசி வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சும் கிளாரிட்டி வேணுமா இந்த பிளான்ல அப்படின்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி.